நெறைய பேரு நான் ஜெபம் பண்ணா வீட்ல எனக்கு என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். அவங்க இருக்காங்க. அவங்க என்ன ஜெபிக்க கூடாதும்பாங்க. இவங்க ஜெபிக்க கூடாதும்பாங்க. அவங்களுக்காக, இவங்களுக்காக நான் ஜெபிக்காம இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க இவங்களுக்காக நீங்க ஜெபிக்காம இருக்காதீங்க. உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. யாருக்காகவும் ஆண்டவர விட்டு விடாதீர்கள். யாருக்காகவும் ஆண்டவரோடு உள்ள அந்த ஜெப நேரத்த விட்டு விடாதீர்கள். நீங்க ஜெபிக்கிறது ஆண்டவரோடு பேசுகிறதற்குள்ள நேரம். அதாவது உங்க அப்பாட்ட போய் நீங்க பேசுறம்போது யாராவது தடை செஞ்சா உங்களுக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்? ஏன் அப்பாட்ட பேசுறதுக்கு நீங்க எனக்கு தடை சொல்லுவீங்களான்னு நம்ம சொல்றோம். இது அவர் உங்க பிதா. அவர் பரம பிதா. உங்களை என்னை உண்டாக்கின நல்ல தேவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்தம் சிந்தினவர். மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியா இருக்கிறவர். அவரோடு ஜெபிக்கிறதற்கு நேரம் கொடுங்க. நேரம் கொடுங்க. ஜெபியுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம். தானியேல் ஜெபித்தார். அவருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். சிங்க கெபி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் இவர் என்ன செஞ்சார்? ஜெபிச்சார். மற்றவங்களுக்காக என் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? விட கூடாது. இவர் மற்ற எதை குறித்து யோசிக்காம அவர் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபித்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் சிங்கங்களின் வாயை கட்டினார். ஹல்லேலூயா. ஜெபம் கிரியை செய்யும். ஜெபம் கிரியை செய்யும். ஏன்னா அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமான பதில் அளிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார்.